நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு 2 பேர் கட்டின பலிபீடத்தை குறித்து பார்க்க போறோம். அந்த 2 பேர் யாருன்னா, 1ஆம் ராஜாவாகிய சவுலும் 2ஆம் ராஜாவாகிய தாவீதும். இவங்களுடைய பேரின் அடிப்படையில் வகைப்படுத்தின தலைப்பின் கீழே இன்றைக்கான வேத பகுதிகளை பார்க்க போறோம். அந்த தலைப்பானது சவுலின் பலிபீடம், தாவீதின் பலிபீடம். முதலாவது சவுலின் பலிபீடத்தை குறித்து பார்க்கலாம். 1 சாமுவேல் 14 அதிகாரம் 35 வசனத்தை எடுத்துட்டோம்னா, பின்பு சவுல் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அது அவன் கர்த்தருக்கு கட்டின முதலாவது பலிபீடம். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி சவுல் முதலாவது பலிபீடத்தை கர்த்தருக்கு கட்டுறாரு. இப்படியாக அவர் கட்டினது எதற்காகனா, பெலிஸ்தியரோடு அவங்க செய்யவிருக்கிற யுத்தத்திற்காக கர்த்தராகிய தேவனுக்கு பலிகளை செலுத்தி அவரிடத்திலிருந்து உத்தரவு பெற்றுக்கொள்வதற்காக. ஆனா அவருக்கு உத்தரவு கிடைக்குதான்னு கேட்டா கிடைக்கலன்னு சொல்லி அதே அதிகாரம் 37 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமா, அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தான். இந்த வசனத்துல குறிப்பிட்டிருக்கப்படி சவுல் கேட்ட கேள்விகளுக்கு தேவனாகிய கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கல. அப்படி பதில் சொல்லாத போதும் சவுல் இதை மேற்படியாக தொடர்ந்தாரு. அன்றைக்கு அவங்களுக்கு ஜெயமும் கிடைச்சது. ஆனால் அந்த ஜெயம் யோனத்தானின் நிமித்தமாக கிடைத்ததாக இருக்கு. அப்படி யோனத்தான் தேவனை பற்றி கொண்ட விசுவாசத்திற்காக கிடைத்த ஜெயமாகவே அது இருந்ததே ஒழிய சவுல் கட்டின பலிபீடத்தின் நிமித்தமாக அல்ல. அந்த பலிபீடத்துல தேவனாகிய கர்த்தர் சவுலுக்கு மறு உத்தரவு கூட கொடுக்கல. இது எதனால? சவுலுடைய கீழ்ப்படியாமையினால. இந்த அதிகாரத்திற்கு முன்னதாக கொடுக்கப்பட்டிருக்க 13வது அதிகாரத்துல சவுல் ராஜா என்ன செய்யறாரு, சாமுவேல் வர காத்திருக்காம ஜனங்களுக்கு பயந்து, பெலிஸ்தேருடைய யுத்தத்திற்கு பயந்து கில்கால்ல சாமுவேல் வருவதற்கு முன்பாகவே சர்வாங்க தகன பலிகளை செலுத்துறாரு. அது தேவனுடைய கட்டளையை மீறின விதமாக இருக்குன்னு சொல்லிட்டு சாமுவேல் தாமே சொல்றாரு இல்லையா. அந்த இடத்துலயே சவுளுடைய கீழ்ப்படியாமை தொடங்கி இருக்கு. அவர் அப்படியாக செய்ததற்கு தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து அவர் மனம் திரும்பவும் இல்லை. இன்னும் மேற்படியான அதிகாரங்கள் எல்லாம் பார்க்கும்போது சவுல் ராஜா தேவன் பதிலளிக்காத நிமித்தம் தேவனிடத்துல மன்றாடாம குறி சொல்கிறவர்களையும் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் தேடி போனாரு. இந்தபடியாக கீழ்ப்படியாமைக்குள்ளார போய் தேவனை விட்டு வழி விலகி இன்னும் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினவராகவே சவுல் இருந்தாரு. அவர் கட்டின பலிபீடம் தேவனுக்கு பிரியமா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது இல்லையா. ஆனா தாவீது ராஜா என்றைக்குமே தேவனுக்கு கீழ்ப்படித்தவராக இருந்தாரு. அவர் ஒரு தவறு செய்தால் கூட அதை தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி மறுபடியுமாக தேவனிடத்துல ஒப்புரவாகிறாரு. அப்படியா தாவீதின் பலிபீடத்தை எடுத்துக்கொண்டோம்னா 2 சாமுவேல் 24 அதிகாரம் 25 வசனத்துல, அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி தாவீது ராஜா தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி பலிகளையும் செலுத்துறாரு. அந்த பலிகளை அங்கீகரித்து கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டிருக்காரு. அப்படியாக தாவீதின் வேண்டுதலை கேட்டர்லி வாதையும் நிறுத்தப்பட்டது. இதனுடைய பின்னணியை சுருக்கமா பார்க்கணும்னா, இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி தேசத்துல ஒரு வாதை உண்டாயிருக்கு. இந்த வாதையை நிறுத்துவதற்கு காத் என்னும் தீர்க்கதரிசி கர்த்தரால தனக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியத்தை தாவீதினிடத்துல சொல்றாரு. அதை இதே 24வது அதிகாரம் 18வது வசனத்துல பார்த்தோம்னா, அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் எபூசியனாகிய அர்வானாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதுக்கு சொல்லியபடியே இந்த பலிபீடத்தை கட்டியிருக்கிறாரு. அந்தபடியாக கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு வெளிப்படுத்தின வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த தாவீது ராஜா பலிபீடத்தை கட்டி பலிகளை செலுத்துறாரு. தேவனுடைய வார்த்தைகளுக்கு இணங்க தாவீது செய்த காரியம் தேவனுக்கு பிரியமா இருந்தபடியினால அவருடைய பலிகளை அங்கீகரித்து அவருடைய வேண்டுதலையும் கேட்டருளிருக்காரு. இப்போ இந்த 2 ராஜாக்களின் பலிபீடத்தை எடுத்துட்டோம்னா, சவுலின் கீழ்ப்படியாமையினால தேவனிடத்திலிருந்து எந்த மறு உத்தரவும் பிறப்பிக்கப்படல. அதுவே தாவீதின் பலிபீடத்தை எடுத்துக்கொண்டோம்னா, அவருடைய கீழ்ப்படிதல் நிமித்தமாக தேவன் அவருடைய பலிபீடத்தின் விண்ணப்பத்தை கேட்டருளி இருக்கிறாரு. அப்போ இந்த காரியங்கள் மூலமாக நாம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னது? நம்முடைய பலிபீடத்துல தேவனை நோக்கி பார்க்கும்போது நமக்குள்ளார முக்கியமாக காணப்பட வேண்டிய ஒன்று கீழ்ப்படிதல்.
நாம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தோமே ஆனால் அவருடைய பலிபீடத்துல நாம செய்கிற விண்ணப்பங்கள் கேட்கப்படுகிறதாக இருக்கு. அதுவே தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காம கீழ்ப்படியாமையில் இருந்துட்டு தேவனுடைய பலிபீடத்துல என்ன பலிகளை செலுத்தினாலும் சரி, தேவனை நோக்கி பார்த்தாலும் சரி, நம்முடைய விண்ணப்பங்களுக்கு தேவன் மறு உத்தரவு அருளி செய்ய மாட்டாரு. சில நேரங்கள்ல ஜெயம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அது மற்றவர்கள் நிமித்தமாகவோ இல்லை கீழ்ப்படுகிற வேறொருத்தருடைய ஜெபத்தினாலேயோ இருக்கும். ஆனா நம்முடைய பலிபீடத்திலிருந்து எந்த ஒரு மறு உத்தரவும் வராது. அப்படியான கீழ்ப்படியாமை நமக்குள்ளார ஒரு நாளும் காணப்படக்கூடாது. பலிபீடம் நாம தேவனோடு ஐக்கியப்பட்டு அவரோடு கொள்கிற உறவுக்கான பாலமாக இருக்கு. அப்படிப்பட்ட பலிபீடத்துல கிட்டி சேரும்போது நமக்குள்ளார கீழ்ப்படிதல் இருக்கணும். அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கிற உணர்வுள்ள இருதயமுடையவர்களாக இருக்கணும். அந்தபடியான கீழ்ப்படிதலுக்குள்ளார நாம இருக்கும்போதே தேவனோடு இருக்கிற உறவுல சரியாக சீர்பொருந்த முடியும். இதை நாம் உணர்ந்து கொள்வதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்த தேவனுக்கு உகந்த கீழ்ப்படிதலோடு பலிபீடத்தை கிட்டி சேர அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, சவுல் கட்டின பலிபீடத்தையும் தாவீது கட்டின பலிபீடத்தையும் காண்பித்த கீழ்ப்படுதலின் அவசியத்தை இந்த வேத பகுதிகள் மூலமா எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக உம்முடைய பலிபீடத்திற்கு வரும்போது எங்களிடத்துல காணப்பட வேண்டிய கீழ்ப்படிதலை நாங்க ஒரு நாளும் தவற விட்டுறக்கூடாது தகப்பனே. உம்முடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்த்த உமக்கு பிரியமானதை செய்து முடித்த உம்முடைய பலிபீடத்துல நிற்க தேவரீர் எங்களை நடத்தியருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.